வணக்கம், நான் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32/27 ஃபீட் அளவுள்ள நார்த் ஃபேஸிங் பிளாட்டில் இருக்கிற பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட பேசிக் ரெக்யர்மெண்ட் என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு தெரியும் பிளாட் சைஸ் 32/27, பிளாட்டோட ஃபேஸிங் டைரக்ஷன் நார்த்து. ஸோ ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் 864 ஸ்கொயர் ஃபீட்டு. டோட்டலாக பில்டப் ஏரியா கேட்கும்போது 700 to 750 ஸ்கொயர் ஃபீட்டு கட்ட சொல்லியிருப்பாங்க. மினிமம் வந்து 2 feet செட் பேக் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. வாஸ்து பேசிக் வாஸ்து ரோல் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இனிஷியலாக பிளான் பண்ணும்போது எந்த போர்வெல்லும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக போர்வெல் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானை வந்து ஆப்ஷன் 2 கொடுத்துருப்போம். அது என்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் கேட்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஒரு போர்ஷன் தான் போதும் சொல்லியிருக்காங்க. அதில் 2 BHK மாடல் கேட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் பார்க்கிங் கேட்கும்போது இனிஷியலாக வந்துட்டு எந்த பார்க்கிங் போட்டிருக்க மாட்டோம். பட் ஆனால் போர்வெல் போட்டதுனால இப்போ அந்த ஏரியா வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா யூஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்றது நம்ம பார்த்துடலாம். அப்புறம் மெயின் டோரோட ஃபேஸிங் டேரக்ஷன் கேட்கும்போது பேஸ்ட் ஆன் சைட் கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. நம்ம ஈஸ்ட் ஃபேஸ் வச்ச மாதிரி போட்டிருப்போம். ஸோ இந்த பேசிக் சைட் டீட்டெயில்ஸையும் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்னன்றதையும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ராயிங் போட்டிருப்போம். அது என்னன்றது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் 2 BHK ஆப்ஷன் 1. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து 20 feet ரோடு ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அண்டு பிளாட்டோட எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் லிவிங் ஹால் போட்டிருப்போம். லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 10.5 inches by 9 feet 9 inches அப்படின்ற சைஸில் ஒரு லிவிங் ஹால் போட்டிருப்போம். லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet 3 by 10 feet 3 inches சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet 6 by 6 feet 10.5 inches அப்படின்ற சைஸில் நம்ம ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்போம். காமன் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 feet 10.5 inches by 3 feet 6 inches அப்படின்ற சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருப்போம் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet 3 inches by 8 feet 6 inches அப்படின்ற சைஸ்லையும் நம்ம ஒரு செகண்ட் அண்ட் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 10 by 5 feet 6 inches அப்படின்ற சைஸில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வெஸ்ட் சைட்லேயும் சரி சவுத் சைட்லேயும் சரி செட்பேக் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வெஸ்ட் சைடில் 2 feet ஆகும், சவுத் சைடில் 2 feet 6 inches வந்து செட்பேக்காக ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். அண்டு ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 5 feet பேசேஜாகவும் கொடுத்துருப்போம், ப்ளஸ் 2-wheeler பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்போம். அண்டு இந்த பில்டிங்கோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருவோம். இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேர் கேஸ் தான். இந்த ஸ்டேர் கேஸில் வித்து பார்த்தீங்கன்னா 3 feet 3 inchesன்றதும் த்ரெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 inchesன்றதையும் நம்ம ட்ராயிங்கில் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா புதுசாக போர்வெல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போர்வெலோட சைஸை பேஸ் பண்ணி நாம ஒரு சில சேஞ்சஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் கொடுத்துருப்போம். பட் லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 9 by 9 feet சைஸில் லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம். அண்ட் லிவிங்கோட சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 3 by 14 feet 3 inches சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்போம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet by 5 feet 8 inches சைஸில் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த போர்ஷனில் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு செகண்ட் அண்ட் ஒரு பெட்ரூம் காமிச்சிருப்போம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 feet by 9 feet சைஸில். இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் வந்து காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் காமிச்சிருப்போம். அண்ட் லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு கிச்சன் காமிச்சிருப்போம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet 9 by 5 feet 1.5 inches சைஸில் ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணி காமிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த போர்வெல் வந்ததுனால நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் 3 feet 3 inchesன்றதையும் அண்ட் த்ரெட்டோட சைஸ் 10 inchesன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சவுத் சைட் செட் பேக் 2 feet ஆகும். வெஸ்ட் சைடில் வந்து செட் பேக் வந்து ரிமூவ் பண்ணி காமிச்சிருப்போம். இது போக ட்ராயிங்லேயே நம்ம டோட்டல் பிளாட் ஏரியா 864 ஸ்கொயர் ஃபீட்ன்றதையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1ஓட பில்டப் ஏரியாவையும் 610 ஸ்கொயர் ஃபீட்ன்றதையும் அதனுடைய பால்கனி ஏரியா 32 ஸ்கொயர் ஃபீட் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் 2ஓட பில்டப் ஏரியா அப்படின்றது 630 ஸ்கொயர் ஃபீட்டையும் பால்கனி அதாவது பார்க்கிங் ஏரியா வந்து 150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதையும் நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் கிரியேட்டிவ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜாயினரிஸ் சொல்லுவாங்க, அதாவது டோர்ஸ் அண்ட் விண்டோ சைஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவுட்டர் வால்ஸ் 9 inches, இன்னர் வால்ஸ் 4.5 inches நம்ம ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ட்ராயிங் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.